Hello friends, welcome back to our channel. இன்னைக்கு என்ன நம்ம வீடியோ பார்க்க போறோம்னா இந்த Psyllium Huskோட பெனிஃபிட்ஸ் என்ன, அதை எப்படி யூஸ் பண்ணலாம், அதோட இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போயிட்டு என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த Psyllium Husk அப்படின்றது பாத்தீங்கன்னா ரொம்ப ஃபைபர் கண்டென்ட் அதிகமா இருக்குங்க இதுல. அதே மாதிரி இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மியா தான் இருக்கும். ரொம்ப சீப்பான ரேட்ஸ்ல தான், பட் இதோட பெனிஃபிட்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்கும். இது யாரெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி கான்ஸ்டிபிகேஷன் பேஷண்ட்ஸ்லாம் இருப்பாங்கள்ல, அவங்களுக்கு கூட இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. அதே மாதிரி இதில் பியூர்லி வெஜிடேரியன் ப்ராடக்ட் தான் இது. ஸோ அதனால பயப்பட தேவை கிடையாது. அதே மாதிரி இது ஒரு நேச்சுரலான ஒரு மெடிசன் கூட நம்ம சொல்லிக்கலாம். இது எங்கெங்கெல்லாம் கிடைக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, உங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய மெடிக்கல் ஷாப்பில் கிடைக்கும். அதுக்கப்புறமா ஆன்லைன் ஸ்டோர்ஸில் கூட இது அவைலபிளாக இருக்கும். அப்படியும் இல்லைன்னா உங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய நாட்டு மருந்து கடைலாம் இருக்கும் பார்த்தீங்களா, அவங்கக்கிட்ட போயிட்டு இந்த Psyllium Husk அப்படின்னு கேட்டிங்கன்னா கொடுப்பாங்க. பட் இப்போ ஆன்லைனில் நிறைய ட்ரேட் நேம்ஸில் கூட இது வர ஆரம்பிச்சிருச்சு. என்னென்ன ட்ரேட் நேம்ஸில் இருக்குது அப்படின்னா, sat-isabgol அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்ரேட் நேமில் கூட இருக்குது. ப்ரைஸும் ஆன்லைனில் கொஞ்சம் டிஃபர்ஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா நீங்கள் ஆன்லைனில் வாங்குறதா இருந்தாலும் சரி, உங்கள் நியரில் ஸ்டோர்ஸில் போய்ட்டு வாங்குறதா இருந்தாலும் ப்ராடக்ட் எல்லாமே ஒன்றா தான் இருக்கும். வெறும் நேம்ஸ் மட்டும், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த ட்ரேட் நேம்ஸ் மட்டும் டிஃபர் ஆகும். அதே மாதிரி இந்த Psyllium Husk அப்படின்றது எதுலேருந்து வருது அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஒரு செடியிலேருந்து வருதுங்க. அதுலேருந்து வரக்கூடிய விதை தான் நம்ம இந்த ஹஸ்க் அப்படின்ட்டு நம்ம சொல்கிறோம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்றவங்களுக்கு இது அவங்க டயட்டில் ஒரு கப் நம்ம சேர்த்திட்டு வந்தோன்னா கண்டிப்பாக இது வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி கான்ஸ்டிபிகேஷன் பேஷண்ட்லாம் இருக்காங்கல்ல, மலச்சிக்கல்னால கஷ்டப்படுறவங்கலாம், அவங்கெல்லாம் கூட இது ரெகுலராக நம்ம இது ஒன் டம்ளர் இன்டேக் பண்ணிட்டு வந்தோன்னா அவங்களோட ஹேபிட் ரெகுலரைஸ் ஆகிறதுக்கு நிறையாவே சான்சஸ் இருக்குது. அதே மாதிரி நிறைய பேர் டயபெட்டிக் பேஷண்ட்ஸ், சர்க்கரை நோயாளிகள் இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்கெல்லாம் கூட அவங்க ஃபுட்ஸில் இந்த Psyllium Huskை இன்டேக் பண்ணிட்டு வந்தாங்கன்னா கண்டிப்பாக அந்த சர்க்கரைன்ற அளவுன்றது குறையிறதுக்கு நிறையாவே வழிகள் இருக்குங்க. அடுத்தது வேறு யாரெல்லாம் யூஸ் பண்ணலான்னா, நம்ம வயிற்றில் ஏற்படக்கூடிய ஸ்டொமக் அப்செட்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, அவங்கெல்லாம் கூட இதை யூஸ் பண்ணிக்கலாம். டயரியா சமயத்துலலாம் கூட இதை யூஸ் பண்ணிக்கலாம். வயிற்றில் ஒரு சில பேர்த்துக்கு அல்சர் ப்ராப்ளம்னால கூட வயிறு புண்ணு, வாய் புண்ணு அப்படிலாம் இருக்கும் பார்த்தீங்களா, அவங்களெல்லாம் கூட டெய்லியும் ஒரு டம்ளர் இன்டேக் பண்ணிட்டு வந்தோன்னா கண்டிப்பாக இது ஒரு பெஸ்ட்டான ஒரு ரிசல்ட் இருக்கும். ஏன்னா என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் நான் இதை ஃபாலோ பண்ண வரைக்குமே நல்லாவே ரிசல்ட் தெரிஞ்சிச்சு. இது எப்படி நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் நான் ஒரு டம்ளர் எடுத்துக்கோங்க. டம்ளரில் ப்ளெயின் வாட்டரோ இல்லாட்டி ஒரு மோர் இல்லாட்டி ஆட் பண்ணிக்கோங்க. உங்ககிட்ட எது இருக்கோ. நான் இப்போ உங்கள்கிட்ட செஞ்சு காமிக்க போகிறது ப்ளெயின் வாட்டரில் தான் செஞ்சு காமிக்கிறேன். பெரியவங்களாக இருந்தீங்கன்னா ஒரு ஸ்பூன் எடுத்துக்கோங்க. போட்டுட்டு இந்த ஒரு ஸ்பூனை நார்மல் வாட்டரில் போட்டு நல்லா கலந்து விட்டுட்டு எம்டி ஸ்டொமக்லேயோ இல்லாட்டி நீங்கள் ஃபுட்டுக்கு ஆஃப்டருக்கு அப்புறமோ ஒரு நாளைக்கு இந்த மாதிரி ஒரு டம்ளரில் கலந்து குடிச்சிட்டு வந்தீங்கன்னா நல்லாவே ரிசல்ட் இருக்கும். அதை குடிச்சு முடிச்சிட்ட பிறகு ஒரு டம்ளர் ப்ளெயின் வாட்டர் குடிச்சிக்கோங்க. இது மிக்ஸ் பண்ண உடனே நம்ம இன்டேக் பண்ணிடணும். ஏன்னு கேட்டிங்கன்னா இது கொஞ்ச நேரத்துலேயே ஒரு மாதிரி ஜெல்லி ஃபார்மில் ஆகிடும். ஸோ அந்த கன்சிஸ்டன்சியில் நம்ம எடுக்கக்கூடாது. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு டைல்யூட் பண்ணிவிட்டு நீங்கள் இன்டேக் பண்ணிங்கன்னா அவ்வளோ ஒரு இதுவாக இருக்கும். மற்றபடி இது எந்த ஒரு கசப்புமே அந்த மாதிரிலாம் இருக்காது. ப்ளெயினாக நம்ம ஜெல்லி எப்படி சாப்பிட்றோமோ அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ அதனால் பயப்பட தேவையில்லை. இதில் எந்த ஒரு சைடு எஃபெக்ட்ஸுமே கிடையாது. இது ஒரு நேச்சுரலான ரெமெடி தான் என்ன கேட்டால் நான் சொல்லுவேன். இது யூஸ் பண்ண வரைக்குமே நீங்கள் யூஸ் பண்ணி முடிச்சிட்ட பிறகு நீங்கள் உங்கள் ரிசல்ட்ஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கே விசிபிளாக தெரியும். கண்டிப்பாக இந்த ஹஸ்கை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அதோட இந்த வீடியோவோட நம்ம எண்டுக்கு வந்துட்டோம். இந்த வீடியோவில் இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள்.